நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வியில் இந்த கம்பேரிசன் எல்லாருக்கும் வருது. ஏங்க காலங்காலமாக வேலை பார்த்த விசிக்கு 8 கொடுப்பீங்க, புதுசாக வந்து கொள்கை எட்டு தேமுதிகக்கு 10 கொடுப்பீங்களா? அந்த கேள்வி ரொம்ப நியாயமானது. அது நிச்சயமாக நீங்கள் தேமுதிகக்கு 10 கொடுக்க போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தா விசிக்கு 8 குறைச்சதுக்கு உண்மையிலே வந்து அது வந்து நியாயமற்ற ஒன்று தான். அதை தவிர்த்திருக்க வேண்டும். சொல்லோட கம்யூனிஸ்ட்டுக்கு 5ல் முடிக்கிறோம், இவங்களுக்கு 5ல் முடிக்கிறோம், ஆனால் வந்து இவங்களுக்கு 10 கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே இருக்கிற கம்யூனிஸ்ட்டோ இல்லை வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற விசிக்கோ என்ன நினைப்பாங்க? நம்ம இந்த கட்சிக்காக தொடர்ச்சியாக வேலை பார்க்குறோம். இன்னும் வட மாவட்டங்களில் நீங்கள் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுற வாக்கள் அதிகம் அப்படிங்கிறத விசிக்கு யோசிப்பாங்க. தலித் வாக்கள் வந்து இன்றைக்கி நிறைய திமுகக்கு வருதுன்னா அதுக்கு திமுகவும் ஒரு காரணம், விசிக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. நீங்கள் வந்து அங்கங்கே சிதறி இருக்கின்ற கம்யூனிஸ்ட் வாக்கள் வருகிறதுனா அது கம்யூனிஸ்ட் ஒரு காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பல நேரங்களில் இவங்க வந்து தோழமை சொட்டுதலாக என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போது இந்த கட்சிக்கு நிறைய எம்எல்ஏக்கள் உள்ளே போகணுங்கிறது பொதுமக்களோட பார்வையாகவே இருக்கிறது, ஆசையாக இருக்கின்றது. அப்போது அவங்களுக்கு அந்த சீட்ஸை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு அநியாயங்கிறது திமுக குரல் வருகிறது. எப்படி இந்த தலைவர் இப்படி யோசிக்கிறாங்க, எப்படி தலைமை இப்படி யோசிக்குது? நீ தனிச்சு பார்த்தீங்கன்னா அது நியாயமாக தெரியலாம். இல்லை நமக்கு வந்து அதிகமான சீட்ஸ் வின் பண்ணணும், அதுக்கு தேமுதிக வர்றது நல்லதுங்கிறது தனிச்சு பார்க்கலாம். ஆனால் ஒரு கம்பேரிசன் போகும்போது 10-8 எங்கே இருக்குது, 10-5 எங்கே இருக்குன்னு பார்க்கும்பொழுது அது ஒரு அநியாயமாக தான் தோணும். அது ரொம்ப சரியான வாதம் தான். அது ஏன் இவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் ஜஸ்டிஃபை பண்ணணும், திமுக தான் ஜஸ்டிஃபை பண்ணணும்.